என்று சொன்னார்கள். சொன்னதை போலவே 1989 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்கும் சொத்திலே சமபங்கு வழங்கப்படும் என்ற திட்டத்தை இயற்றி, இப்ப நாங்களும் ஜென்சி தான், நாங்களும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் சொல்லிட்டு சில விர்ச்சுவல் அபியூசர்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு இந்த வரலாறு தெரியாது. எங்க அண்ணனை போல நடிக்க தெரியுமா, எங்க அண்ணனை போல ஆட தெரியுமா, எங்க அண்ணனை போல பாட தெரியுமா அப்படின்றாங்க. தேர்தல் பிரச்சார நேரத்தில் திமுகவை ஏராளமான விஷயங்கள்ல பேசினார். என்ன, திமுக ஆட்சி சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, எங்க பார்த்தாலும் கஞ்சாவா இருக்கு அப்படின்னு பேசினவரு, திரைப்படங்கள்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்கன்னு கத்திபரத்துல வசனம் பேசினவரு, இன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் விவசாயிகள் போராடுறாங்க, எங்களுக்கு நீதி தாங்க, தேர்தல் வாக்குறுதியில வெற்றி பெற்றால் என்ன செய்வோன்னு சொன்னீங்களோ அதை செஞ்சு தாங்கன்னு கேட்கிறாங்க. வெளில வந்து பார்க்கல. விவசாயி சொல்றாரு, நாயை கூட நல்லா மதிக்கிறாங்க, எங்களை மதிக்கவே மாட்டாங்க, எல்லா கதவுகளையும் இழுத்து சாத்தி இருக்கிறாங்க. நேற்றைய தினம் விவசாயிகள் சாட்டையால் தங்களை தாங்களே அடித்துக் கொள்ளக்கூடிய போராட்டங்களை முன்வைக்கிறாங்க. எப்ப விவசாயிகளுக்கு வாக்குறுதி கொடுத்தல, வெற்றி பெற்றால் நல்லது செய்வேன்னு சொன்னல, அந்த விவசாயிகளை அழைத்து ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தலாம்ல. இப்ப இல்லங்க ஐயா, ஒரு வருஷம் டைம் கொடுங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்க விஜய், உங்க மாமா, உங்க அங்கிள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, அதையாச்சும் அந்த விவசாயிகளை கூப்பிட்டு சொல்லி இருக்கு. ஆனா போராடக்கூடிய மக்களுக்கு எதிராக அவங்களுடைய கோரிக்கைகள் என்னங்கிறத ஒருபோதும் கூப்பிட்டு கேட்கிற நிலைமையிலையும் அவர் இல்லை. அவருக்கு இந்த செய்திகள் கொண்டு போய் சேர்க்கப்படுறதும் இல்லை. ஏன், ஒரு பொம்மை முதலமைச்சராக இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருந்துகிட்டு இருக்கிறார். இன்னைக்கு சென்னையில் மெட்ரோ ஓடுதா, ஜப்பான்ல இருக்கக்கூடிய வங்கியினுடைய உதவியோடு தமிழ்நாட்டிற்கே மெட்ரோ ட்ரெயினை கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். வெற்று விளம்பர அரசியலாக தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஏராளமான செய்திகளை சொல்லலாம். விளையாட்டுத்துறையில் எப்பேற்பட்ட மாற்றத்தை தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக இருந்த, இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு. அதனால் பயன்பெற்றவர்கள் கூட இன்னைக்கு மாற்றம் வேணும்னு மாறி போறாங்கன்னா விவரம் தெரியாமல் இருக்கிறாங்க. நீ ஒரு தற்குறி, உனக்கெல்லாம் என்ன தெரியும், உனக்கெல்லாம் அரசியலே தெரியாது, இல்லாட்டி நீ போய் அந்த நடிகனுக்கு சப்போர்ட் பண்ணுவியா, இப்படி எல்லாம் யாரையும் விமர்சிக்க வேண்டாம். இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஒரு கரத்தை தேடுகிறார்கள். யார், ஒரு தலைவனை தேடுகிறார்கள். யார் அந்த தலைவன்? நமக்கான ஆறுதலை தேடுகிறார்கள். யார் அந்த தலைவன்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு மனிதரை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறது. அவர் வருவார், எங்களை காப்பாற்றுவார். இந்த ஆட்சியிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரே ஆண்மைமிக்க தலைவர் அவர்தான். அவரின் வருகைக்காக